கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு கோடி கோடி நன்றி பலிகளை நம்ம செலுத்த வேண்டும். இப்பதான் வருஷம் ஜனவரி ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாக நம்ம இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக நம்ம வந்துவிட்டோம். இந்த 12வது மாதத்துல அடியெடுத்து வைக்க நமக்கு தேவன் கிருபை செய்தார். வருஷத்தின் ஆரம்ப மாதத்துல நம்ம அநேக பொருத்தனைகளை செய்திருப்போம். அநேக தேவைகளை தேவனிடத்துல கேட்டிருப்போம். அநேக காரியங்கள் நமக்கு தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். சில காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த மாதம் தேவன் நிச்சயமாகவே அந்த வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதம் நம்ம துதிக்கணும் தேவனை அதிகமாய். அனுதினமும் நம்மை துதித்து அந்த கடந்த மாதங்கள்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அதை நினைத்து நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்ம கோடி கோடி நன்றி பலிகளை நம்ம செலுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்தாலே நமக்கு ஒரே குதூகலமும் கொண்டாட்டம் தான். சிறிய பிள்ளைகள்ல இருந்து இந்த வயதானவர்கள் வரைக்கும் டிசம்பர் மாதம் என்றாலே அந்த கிறிஸ்துமஸை நினைத்து நம்ம ரொம்ப சந்தோஷமாய் காணப்படுவோம். அந்த கிறிஸ்துமஸ்க்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம என்ன செய்வோம்? அந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து என்ன செய்வாங்க? எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசல்ல அந்த ஸ்டார் தொங்க போடுவாங்க. அப்புறம் வீட்டை அலங்கரிப்பாங்க, குடில் வைப்பாங்க. அப்படியே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த டிசம்பர்ல மாதத்துல கிறிஸ்துமஸ்க்காக என்ன செய்வாங்க? குடில் அவங்க அவங்க இஷ்டப்படி அலங்கரித்து ஒரு உற்சாகமாய் என்ன செய்வாங்க? அவங்க அனுசரிப்பாங்க. டிசம்பர் 25 அந்த நாளன்று நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு சிறிய பாலகனாக நினைத்து, சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவருடைய பிறந்த நாளை நம்ம நம்ம சொந்த பிறந்த நாளை விட அதிகமாய் நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். சில பேர் பிறந்த நாள் இப்ப நான்லாம் பாருங்க, என்னுடைய பிறந்த நாள்லாம் நான் ஒரு நாளும் நான் உற்சாகமே கொண்டாடினது கிடையாது. யாராவது ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவங்க கேக் கொண்டு பண்ணாதான் உண்டு. மற்றபடி நான் பண்ணுவேன். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்தநாள அந்த எல்லாருமே நம்ம என்ன செய்தோம்? ஆலயத்துக்கு சென்று அந்த நாளை மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்றோம்? புத்தாடைகளை உடுத்தி அப்புறம் நல்ல கேக்லாம் சாப்பிட்டு, வீட்டில் அன்னைக்கு நல்ல விசேஷ உணவுகளை சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் செய்து நம்ம என்ன செய்தோம்? அந்த நாளை நம்ம விசேஷமாய் கொண்டாடுகிறோம். அந்த நாட்கள்ல தேவன் அந்த மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி பலிகளை நம்ம செலுத்த வேண்டும். இப்பொழுது கூட பாருங்க, ஏசப்பா அந்த பிறந்த அந்த பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த 15ஆம் வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். இது ஆண்டவருடைய பின் நாட்கள், அவருடைய பிறப்புக்கு அப்புறம் அவர் சிலுவையில பாடு மரணம் பெற்று அந்த பிசாசனுடைய அந்த தலையை நசுக்கிற காரியத்தை ஆதியாகமத்திலே நம்ம என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அதே போல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பாருங்க. அவர் அருமையாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கனுக்கு வெளிப்பட்டு அவர் அந்த தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லியிருப்பார். அதுல பாருங்க, ஏசாயா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று அந்த பாருங்க, ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கன் மூலமாக வெளிப்படுது. அதே போல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம்
அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன படும். பார்த்தீங்களா? இயேசு என்று இம்மானுவேல் என்று பேருடுவாயாக என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல அவருக்கு அநேக நாமங்களை அஹ், நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நம்ம என்ன செய்தோம், நம்ம பெற்றிருக்கிறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும், தகுதி இல்லை. ஆனாலும் பிதாவானவர் தம்முடைய ஒரே நேசகுமாரனே நமக்காக என்ன செய்கிறார், கன்னி வயிற்றுல அவர் என்ன செய்கிறார், அவர் குழந்தை பாலகனாய் அவர் கொடுத்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு நம்ம தகுதி இல்லாத நமக்கு அந்த பாலகன் நமக்காக கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம பிதவாகிய தேவனை நம்ம என்ன செய்யணும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோட நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்யணும். அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவர் ஏழைகளுக்கு நியாயம் விசாரிப்பதற்காகவும், அவர் என்ன பண்ணார், நியாயம் அவர் கண்டபடி நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்கிறவர் அல்ல, பச்சைப்பாதம் இல்லாத தேவன். அப்பேற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நமக்கு என்ன செய்கிறார், இவ்வுலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அதே பாருங்க, அந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும் படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. பார்த்தீங்களா? இந்த புறஜாதியாராகிய நம்மை தேவன் அன்பு செலுத்தினால தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். விண்ணுலகத்துல பிதாவினுடைய மடியில, பிதாவுக்கு பக்கத்துல இருந்த பிதாவினுடைய நேசகுமாரன் இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் அடிக்கப்படும்படியாகவே என்ன செய்தார், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படும்படியாகவே, அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாகவே இந்த உலகத்துல கன்னி மரியின் வயிற்றுல என்ன செய்தார், பிறந்தார். அந்த பிறப்பை குறித்து அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னது போல லூக்கா 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. தேவதூதன், அந்த பிரதான தூதனாகிய காபிரியல் தூதன் மரியாளுக்கு என்ன செய்கிறார், காட்சி அளிக்கப்படுகிறார். அவர் என்ன சொல்கிறார், மரியாளே பயப்படாதே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வார்த்தை எப்போது பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் கலக்கம் அடைஞ்சிருந்தா. கலக்கம் அடைஞ்சு தேவதூதனை பார்த்து, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேனே என்றாள்.
அப்போ தேவதூதன் அவளுக்கு பிரயோத்தனமாக என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதற்கு அடையாளமாக அவர் ஒரு அடையாளத்தையும் சொல்கிறார். உனக்கு இனத்தால் இருக்கிற அந்த எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். இது மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். உடனே அந்த இடத்துல இருந்து தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் மரியாளுக்கு காட்சி அளித்தது போல அந்த மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்புக்கும் என்ன செய்கிறார்? சொப்பனத்தின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். அந்த யோசேப்பு நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த அவள் கற்பதியா இருக்கதை அறிந்து அது பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பியே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவி சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசிப்பு பார்த்துங்க, எவ்வளவு நீதிமானாய் இருந்து அந்த தேவதூதனுடைய அந்த கர்த்தர் மூலமாய் அனுப்பப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த தூதன் சொன்னபடியெல்லாம் நடக்கிறார். அந்த அப்படி இருக்கின்ற சூழல்ல இயேசுப்பா குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நாள் நெருங்குது. அப்போ அவர் அந்த குடிமதிப்பு எழுதணும் என்று ஒரு கட்டளை அகஸ்தியராயனால் பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ அந்த யோசிப்பு தன் மனைவியாகிய மரியாளை அழைத்து கொண்டு அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த பெத்லகேம்ல அந்த கன்னி மரியாளுக்கு பிரசவ ஒலி வருது. அப்போ சத்திரத்துல இடம் பார்க்காங்க, இடம் இல்லை. உடனே என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த ஒரு மாட்டு தொழுவத்துல முன்னணியில கர்த்தராகிய அகில உலகத்தையும் படைத்த பிதாவாகிய ஒரே அவருடைய நேசகுமாரன் ஏழ்மை கோலம் எடுத்து அந்த சத்திரத்துல முன்னணியில அவரை கெடுத்திருக்காங்க. அந்த செய்தியை தூதன் முதலாக அற்பமா எண்ணப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லுகிறார். அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னோன்னே அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரே சந்தோஷம். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன உடனே மேய்ப்பர்கள் சந்தோஷப்படுதாங்க. ஒரு பிரகாசமான வெளிச்சம் காணப்படுது. அந்த பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுதாங்க? பயப்படுதாங்க. அப்போ அந்த தூதன் என்ன சொல்லுவாரு? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். பார்த்தீங்களா? அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்ணுதாங்க? அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாய் போய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில கிடத்திருக்க பிள்ளையும் கண்டு என்ன செய்தாங்க? அவர்கள் அந்த வணங்கி அவங்க என்ன செய்தாங்க? எல்லாருக்கும் போய் அதை பிரசித்தம் பண்ணுதாங்க. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவருக்கும் என்ன செய்து இது ஒரு ஆச்சரியமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் மரியாள் அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள்.
மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அதே போல அந்த சாஸ்திரிகளுக்கும் என்ன செய்யுது, ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் வெளிப்பட்டதுனால அவங்க இந்த நட்சத்திரம் தோன்றினா அந்த ஏதாவது ஒரு ராஜா பிறந்திருப்பார் என்று ஏரோது ராஜனோட அரண்மனையை தேடி போறாங்க. ஆனா அந்த அரண்மனையில இல்லை. அப்போ ஏரோது என்ன சொல்கிறான், அப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்திருப்பார் என்று சொல்லி நயவஞ்சமாய் அந்த அஹ், சாஸ்திரிகள்கிட்ட நானும் வந்து அந்த ராஜாவை தொழுது கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் தொழுது கொண்டு வந்து என்னிடத்துல தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுதான். அப்போ தூதர் எச்சரிக்கப்பட்டு அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுதாங்க, அந்த எந்த இடத்துல அந்த நட்சத்திரமே நிக்குதோ அந்த இடத்துல போய் என்ன செய்தாங்க, அந்த குழந்தையை பார்த்து அந்த தாய் தகப்பன் குழந்தையெல்லாம் பார்த்து கண்டு மகிழ்ந்து அவங்க என்ன செய்தாங்க, வெள்ளை போலம் தங்கம் எல்லாவற்றையும் தூபவர்க்கம் எல்லாவற்றையும் கொண்டு என்ன செய்தாங்க, அவர்கள் பரிசுகளை கொண்டு போய் தேவகுமாரனை வணங்கி என்ன செய்தாங்க, திரும்பி வேறு வழியாய் போய்விட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஏசப்பா வந்து தேவனுடைய குமாரன். இது மேய்ப்பர்களுக்கு தூதன் சொன்னது போல, மற்றபடி ஏசியா தீர்க்கதரிசியுடைய வாக்குத்தத்தப்படி அவர் வெளிப்பட்டது போல தேவனுடைய வாயின் வார்த்தையினாலேயே ஆண்டவர் 3 இடத்துல வந்து என்ன, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருப்பார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த தேவன் வானத்திலிருந்து சத்தம் வரும். ஏசப்பா வந்து அந்த யோவான் ஸ்நானங்கிட்ட போய் ஞானஸ்நானம் பெறதுக்காக யோர்தான் நதிக்கு போவாரு. அப்ப யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுவாரு, உடைய பாதரட்சியின் வாரை கூட நான் விழுக்க தகுதி இல்லை. நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நான் உமக்கு எப்படி கொடுக்கலாம் என்று தடை பண்ண. அப்போ ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்துல எனக்கு இடம் கொடு என்று சொல்லும்போது அவர் அந்த ஞானஸ்நானம் பெறும்போது ஆவியானவர் புறாவை போல அந்த இயேசுப்பாவுடைய அந்த வலது பார்சத்துல இறங்கி இருக்கிறார். அப்பொழுது அந்த யோவான் ஸ்நானனுடைய கண்களுக்கு அது தெரியுது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம். அதே போல பாருங்க, 2வது சத்தம் அந்த உயர்ந்த மலையில ஏசப்பா வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரோட போகும்போது ஒரு சத்தம் வருது. அந்த இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாத்தீங்களா? அந்த நேரத்துல அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏசப்பாவுடைய ரூபம் அப்படியே மாறிட்டு மோசே எலியாவோடு அவர் பேசுகிறவராய் காணப்பட்டார். அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலையும் துவைக்க முடியாதபடி காணப்படிய ஒரு வெண்மையான வஸ்திரம், பிரகாசிக்கிற ஒரு வஸ்திரமாய் காணப்பட்டது. அப்பொழுது அவர் பேதுரு என்ன சொல்கிறார், உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு அப்படின்னு அவர் என்ன பேசணும்னு தெரியாதபடி அவங்க என்ன செய்தாங்க சொல்லுறாங்க. அப்போ வானத்திலிருந்து அந்த மேகத்தின் வழியே ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. பார்த்தீங்களா? பிதாவானவரே அவருடைய சத்தத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். அதே போல யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாருங்க, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதாவானவர் இயேசுப்பா குறித்து சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ இயேசுப்பா வந்து பிதாவினுடைய ஒரே நேசகுமாரன் என்று சாட்சியே நம்மளுக்கு வேற எங்கேயுமே தேவையில்லை. இந்த வேத வசனத்துல ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிகிறோம். இயேசுப்பா பிறப்பதற்கு 450 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த ஏசியா தீர்க்கன் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அவருடைய நாமம் அதிசயம், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். அதே போல அவர் இம்மானுவேலர். இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட தேவனை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அந்த பிதாவாகின்ற ஒரே நேசகுமாரனை பிதாவானவரை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அதனால அவருடைய சாயலாக கன்னிமரி வயிற்றுல அவரை கன்னிமரியை
மரியா தாயை இயேசப்பா பிறப்பதற்கு ஒரு பாத்திரமாய் பிதாவானவர் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த நேசகுமாரன் அவர் நமக்காக அனுப்பினார். அவர் எப்பேற்பட்ட அன்பு பார்த்தீங்களா? அப்போ அப்பேற்பட்ட நேசகுமாரனை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நம்ம என்ன செய்வோம்? பெறுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில நம்ம இந்த வாய்ப்பை பெற்றதுக்காக தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றிகளை செலுத்தணும். பைபிள்ல அநேக இடத்துல பாருங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எஜமானனே, திராட்சை செடியே, இப்படி அநேக நல்ல சமாரியனே, உலகின் ஒளியே, இரட்சகரே, எத்தனை வார்த்தைகள் பார்த்தீங்களா? அவரை எப்படிலாம் நம்ம அந்த மக்கள் கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா? இயேசுப்பா ஒரு நேரம் கேட்காங்க, நீங்க சீசர்களை பார்த்து நீங்க என்னை என்ன சொல்லி கூப்பிடுறீங்க கேட்குங்கன்னு சொல்லும்போது, அந்த மத்தேயு 16:16 சீமோன் போது சொல்லுகிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசுப்பா என்ன சொல்றாங்க, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பிதாவானவர் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ பிதாவா என்னோட ஒரே நேசகுமாரன் நமக்காக இந்த உலகத்துல ஏழை மனு உருவெடுத்து பிறந்தார். இந்த உலகத்துல அவர் மனிதராகவே வாழ்ந்தார். நாம எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முன் மாதிரி என்ன செய்தார்? அவர் காண்பித்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்களை ஆசீர்வதித்தார். வியாதிகளை சுஸ்தம் பண்ணினார். அதுக்கப்புறம் பிசாசு படுத்தியவர்களை அவர் பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகளும் அவரை பார்த்து நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னன. பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட தேவனுடைய குமாரனை பெற்ற நாம் என்ன செய்யணும்? அவரை விசுவாசித்து இந்த இருதயமாகிய இந்த வாசஸ்தலத்துல அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்படி இடம் கொடுக்கும்போது அவர் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவருக்கு அவருடைய அந்த ஆலோசனை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பயப்படாதபடி வாழறதுக்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். சமாதான பிரபுவாகிய அவரை நம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்துல சமாதானம் கிடைக்கும். அதே போல பயம் இல்லாதபடி நமக்கு ஸ்திரமான இருதயத்தை தருவார். நம்முடைய கால்கள் வழிவிடாதபடி நம்மை அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்? வீட்டை மட்டும் அலங்கரித்தால் போதாது, நம்ம குடில் அமைத்தால் மட்டும் போதாது, வீட்டை வெளி ஆலயத்துக்கு சென்று கிறிஸ்துமஸை கொண்டாடி நம்ம தேவனை சோஸ்தரித்து வணங்கி, அதே போல அந்த கேக்கு நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மற்றவங்களும் தெரியப்படுத்தணும். நம்ம அதே போல ஏழை எளியவர்களுக்கு, துணி எடுக்க வசதி இல்லாதவர்களுக்கு நம்மால் ஏண்ட வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏசப்பா சொல்லியிருக்காங்களா, ஒன்னு இடத்துல 2 வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரத்தை கொடு என்று இல்லாதவனுக்கு கொடு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல தாகம் உள்ளவனுக்கு ஜீவ நதியை தருகிற அந்த ஜீவ நதியாகி இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். நம்மால் ஏன்ற உதவிகளை ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நம்ம ஆறுதலாய் காணப்பட வேண்டும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? ஆதரிக்க வேண்டும். அதே போல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு நம்மால ஏண்ட உதவிகளை செய்யணும். எத்தனையோ ஊழியக்காரங்க குறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவங்க அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நம்ம ஏண்ட உதவிகளை நம்ம செய்யணும். இந்த மாதத்தை கர்த்தரிடத்துல நீங்க இந்த டிசம்பர் மாதத்தை ஒப்பு கொடுங்க. இம்மானுவேலராய் நம்மோடு தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. ஜெபமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசுராஜா, இந்த டிசம்பர் மாதத்தை காண செய்தீர் தகப்பனே. ஏசப்பா, அதுக்காக கோடி நன்றி அப்பா. இந்த மாதத்துல நம்முடைய பிறந்த நாள் ஆண்டவரே நாங்கள் கொண்டாட போகிறோம் தகப்பனே. ஏசப்பா, ரட்சகராகிய உண்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மெய்யான ஒளி தகப்பனே, உலகின் ஒளி தகப்பனே. ஏசப்பா, உம்மிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை தகப்பனே. ஆண்டவரே, பிதாவாகி தேவனுடைய ஒரே நேசகுமாரனே, அப்பா நீர் இந்த உலகத்துல வந்தப்பா எவ்வளோ பாடுபட்டு தகப்பனே. இயேசுராஜா, எத்தனையோ பேர் ஆண்டவரே பரிசேரும் வேத பாரகரும் ஆண்டவரே உண்மை குறித்து எந்த விஷயத்துல குற்றம்
கண்டுபிடிக்கலாம் என்று அழைந்தார்கள் தகப்பனே. ஏசப்பா, நீர் அநேகருக்கு நன்மை செய்தவராய் காணப்பட்டீர் தகப்பனே. அதே போலப்பா உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்துல வைக்கிறப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லப்பா இந்த மாதத்தை உற்சாகமானதாய் கொண்டாட கிருபை செய்யுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே ஏசப்பா மனமகிழ்ச்சி நாட்களாய் மாற்றுங்க தகப்பனே. ஏசப்பா, ஒருவரும் துக்க மனதோடு இல்லாதபடி தகப்பனே. ஏசப்பா, உம்முடைய முகத்தின் ஒளியை பிள்ளைகளுக்கு பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த வருட கடைசி மாதத்துல அப்பா நாங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல வைக்கிறோம்ப்பா. இம்மானுவேலரே அப்பா, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிறிஸ்துமஸ், உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி அப்பா எல்லா மக்களுக்கும் காணப்படணும்ப்பா. உம்முடைய நற்செய்தியை எல்லாரும் அறியணும் தகப்பனே. அந்த மேய்ப்பர்கள் எப்படி உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அனைவருக்கும் சொன்னார்களோ, அதே போலப்பா உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாயின் வார்த்தைகள் தெளிவாய் பேச கிருபை செய்யுங்க. உம்முடைய கிருபைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.